இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தன் அன்டைமில் வந்து மட்டன் வாங்கிட்டு போகிறான். அந்த ரத்த வாசனைக்கு போய் அவங்க கூடயே போய் அவங்க குடும்பத்தை எப்படியெல்லாம் சத்தாக்கிது, என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுது, எப்படி அதில் வந்து தப்பிக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு அன்டைமில் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே பின்னாடிக்கு நம்ம கறி வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ தானே பச்சை உடம்பு கறி, நம்ம கறி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் பால் சுரக்கும்னு சொல்லி ஆசையாக வாங்கிட்டு போகிறான். அவனுக்கு தெரியல அதுக்கு பின்னாடி என்ன விபரீதம் வரும்னு தெரியாது. அந்த கறியை வாங்கிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி வந்து பிடிச்சி திட்டுது. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஃபஸ்ட்டு குழந்தை பச்சை குழந்தை பிறந்திருக்குது, இப்போ தான் வீட்டில் இருக்கிறோம், நீ அது கறி வாங்கிட்டு வந்திருக்கிறிய, கூட ஏதாவது வந்திருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த கறியை சமைக்கிறா. பின்னாடி போய் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்தாச்சு, சமைச்சாச்சு, சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த டேப்பில் அந்த தண்ணி உள்ள ஒரு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் இவ ஒரே கன்ஃபியூஷனோட போகிறோம். நம்ம எல்லா டேப்பையும் மூடி தானே வச்சுருந்தோம், என்ன தண்ணி சத்தம் கேட்குதுன்னு பயத்தோட போகிற ஒரு யோசிச்சுக்கிட்டே போகிறா. போய்கிட்டே மூடிக்கிட்டே யோசிக்கிறேன், இந்த தண்ணி யார் திறந்து விட்ருப்பா, எப்படி தண்ணி ஓப்பன் ஆகிருக்கும் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிட ரெண்டு பேருமே ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்சோடனே திருப்பி பார்த்தா குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டோடனே அவளும் ஓடுறா. அவங்க அம்மாக்காரி வந்து அந்த குழந்தைய போய் தூக்கிறதுக்காக போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த குழந்தைய பார்த்து தடவி என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த குழந்தை அழுவு நிப்பாட்டவே மாட்டுது. கதறி அழுதுகிட்ருக்க. பின்னாடி பேய் இருந்துக்கிட்டு சேட்டெல்லாம் பண்ணுது, என்னென்ன சேட்டை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுது. அது தெரியல. அவங்க அம்மா அப்பாவுக்கு அழுவு நிப்பாட்ட பார்க்குறாங்க, நிப்பாட்டவே முடியல. ரெண்டு பேருமே சேர்ந்து என்னென்னமோ பண்ணி அந்த குழந்தையோட அழுவை கடைசியில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி தூங்க வச்சாங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறமாவது நம்ம போய் சாப்பிட்லாமேன்னு போய் பார்த்தாக்க பிளேட் எல்லாம் காலி. ஒரு ஷாக். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த புருஷங்காரன் வந்தான். என்ன ஆச்சுன்னு பார்த்தாக்கா பிளேட்டு காலியாக கிடக்குது. ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் அப்பயே சொன்னேன் அன்டைமில் கறி வாங்கிட்டு வராது, எதுக்கு வாங்கிட்டு வந்தேன், இப்போ விபரீதம்லாம் வந்துருச்சா, கூட என்னமோ வந்துருச்சு போல இருக்குது, அதுதான் நம்மளை பிடிச்சி சத்தாக்கிதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. குழந்தைய எழுச்சி கூடு. அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. இந்த குழந்தை பக்கத்துலேயே தூங்கினதுக்கப்புறம் பார்த்தா கெட்ட கிணவு வருது. ஒரு பேய் வாயை பிறந்துக்கிட்டு ரத்தம்லாம் ஊற்றுற மாரி வித்தியாசமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேய் ரத்தத்தில் உட்காந்துருக்கிற மாரி வித்தியாசமாக கனவு வருது. பயங்கரமான கனவு வருது. ஒரு குழந்தை ஒரு சாக்கடை பையுக்குள்ளே சாக்கு பையுக்குள்ளே இருக்கிற மாரி அந்த குழந்தைய பார்த்தாலே பயமாக இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஏஞ்சிக்கிச்சு, கத்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குழந்தைய வச்சு அந்த வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. பூஜை பண்ணோடனே அந்த பேய் அந்த வீட்டை விட்டு போயிடுச்சு. எந்த டிஃப்ரெண்டான உங்களுக்கு பிடிச்சிருந்து ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.